கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மார்ஷல். தேமுதிகவுடைய தலைவராக இருந்து பிரபல நடிகராக பல்வேறு திரைப்படங்களில் தனது நடிப்பை வெளிப்படுத்திய கேப்டன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வந்த விஜயகாந்த் கொரோனா தொற்று காரணமாக மூச்சு விடுவதில், அதே போன்று சுவாச பிரச்சனை காரணமாக சென்னை போரூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது உயிர் இழந்திருக்கிறார். ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் மல்க அவருடைய நினைவுகளோடு கண்ணீரை சிந்தி வருகிறார்கள். கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார். 10 நாட்களுக்கு மேலாக அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு சற்று அவருடைய உடல்நிலை தேறியது. அதனைத் தொடர்ந்து சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அந்த அலுவலகத்தில் 18வது தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அந்த நிலையில் பொதுச் செயலாளராக தனது மனைவியாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தை அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை போரூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அந்த மியாட் என்று சொல்லப்படுகின்ற தனியார் மருத்துவமனையில் 14ஆம் தேதி மீண்டும் அவர் அந்த கொரோனா தொற்று, மூச்சு விடுவதில் சிரமம் என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் இன்று காலை தெரிவித்திருந்தது. குறிப்பாக மூச்சு விடுவதில் சிரமம், அதே போன்று பல்வேறு கொரோனா தொற்று உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை காரணமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது. இருந்த போதிலும் அவருடைய உடல்நிலை அதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தது. தற்போது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அவர் உயிர் பிறந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தற்போது உயிரிழந்திருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களில் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பை பெற்றவர், மக்களோடு நல்ல அணுகக்கூடிய ஒரு தலைவராக தேமுதிக என்கிற இயக்கத்தை நன்றாக கட்டமைத்து வளர்த்தெடுத்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அந்த தொண்டர்கள் இழந்திருக்கிறார்கள். அவருடைய இழப்பு என்பது அந்த தொண்டருக்கும், குறிப்பாக தேமுதிகவுடைய அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பேர் இழப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த விஜயகாந்தனுடைய குடும்பத்தினர் மிகவும் துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக மக்களிடத்திலே ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விளங்கி இருந்தார்கள். பல்வேறு நிலைகளில் பல்வேறு உதவிகளை, அதாவது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களாக இருந்தாலும் சரி, சக நடிகைகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருந்த போதும் கூட பல்வேறு உதவிகளை நடிகர் சங்கத்தை நேர்மையாக நடத்திய ஒரு நடிகர் சங்க தலைவராக நடிகர்களால், நடிகைகளால், மூத்த உறுப்பினர்களால் அவரை வாழ்த்துதலுக்கும் அவர்களுக்கு போற்றுதலுக்கும் உட்பட்ட ஒரு நடிகர் சங்க தலைவராக செயல்பட்ட ஒரு நிர்வாகி, சிறந்த நிர்வாகியாக தனது அந்த நிலைகளை அவர் விளக்கி இருக்கிறார். எந்த ஒரு பேச்சுக்கும் ஏச்சலுக்கும் ஆளாகாமல் சிறப்பான முறையில் நடிகர் சங்கத்தில் இருந்து அவர் செயல்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தொண்டர்களும் அவருடைய நிர்வாகிகளும் தற்போது இழந்திருக்கிறார்கள். பேர் இழப்பாக அந்த தற்போது இந்த அவருடைய உயிரிழப்பு என்பது அந்த தொண்டர்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த மியாட் மருத்துவமனையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மியாட் மருத்துவமனையில் இருந்து அவரது உடலானது அவரது இல்லம் இருக்கக்கூடிய சாலிகிராமம் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பிறகு தேமுதிகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்திற்கு கொண்டு சென்று அங்கு நிர்வாகிகள் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைப்பார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவராலும் அந்த தேமுதிகவுடைய நிர்வாகிகளாலும் அவருடைய மறைவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த கொரோனா தொற்று என்பது எந்த அளவிற்கு ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் அரசும் இது போன்ற விழிப்புணர்வுகளை இன்னும் கூடுதல் படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா என்கிற இந்த மாற்று தொற்று JN1 என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா வகை தொற்று பல்வேறு இடங்களில் இருந்து, குறிப்பாக கேரள மாநிலத்திலிருந்து அதிகமாக பரவி வருகிறது. இந்த கொரோனா தொற்றை தடுப்பதற்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு தீவிரம் காட்டவில்லை என்கிற சுகாதாரத்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழக அரசு தீவிரம் காட்ட வேண்டும். இந்த கொரோனாவுடைய பாதிப்பு என்பது மறைமுகமாக பல்வேறு இணை நோய்கள் இருப்பவர்களை எளிமையாக தாக்கிவிடுகிறது. எனவே அதற்கு ஒரு தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோயாளியுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேமுதிகவுடைய தலைவராக, நடிகர் சங்க தலைவராக, நல்ல சிறந்த ஒரு நிர்வாகியாக, சிறந்த குடும்ப தலைவராக செயல்பட்டு வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தற்போது அந்த நிர்வாகிகள், குடும்பம் அனைவரும் இழந்திருக்கிறார்கள்.
அவருடைய இழப்பு என்பது பேரிழப்பு. அந்த தொண்டர்கள், அந்த குடும்பம் கண்ணீரை சிந்திக் கொண்டிருக்கிறது. ஆற்றோனா ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேமுதிக தொண்டர்கள், அந்த தேமுதிக நிர்வாகிகள், அதே போன்று கேப்டன் விஜயகாந்தினுடைய குடும்பம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அவருடைய அந்த துயரம் என்பது மிகவும் கடுமையான ஒரு வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு துயரமாக இருக்கிறது. தேமுதிகவுடைய நிர்வாகிகள் அனைவரும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. தற்போது ராமச்சந்திரன் அந்த போரூர் மியாட் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாக, வேதனைக்குரிய ஒரு நிலையாக இது இருப்பது குறிப்பிடத்தக்கது மாஸ்டர்.